சித்திரை மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு திருவேட்டீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வருகை தந்திருந்த பக்தர்களுக்கு அறுசுவை உணவினை அன்னதானமாக வழங்கிய எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர்.வி. செல்வகுமார் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சித்திரை மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் அமைந்துள்ள திருவேட்டீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வருகை தந்திருந்த பக்தர்களுக்கு தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர்.வி. செல்வகுமார் அவர்கள் அறுசுவை உணவினை விருந்தாக வழங்கினார். புரட்சி தலைவி தங்கத்தரகை அம்மா அவர்கள் கொண்டு வந்திருந்த திருக்கோவில்களில் அன்னதானம் வழங்கும் திட்டத்தின் கீழ் திருவேட்டீஸ்வரர் சிவன் கோவிலுக்கு வருகை தந்திருந்த பக்தர்களுக்கு சித்திரை மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு வெஜிடபிள் ரைஸ், இனிப்பு, வடை, 2 வகையான பொரியல்கள் உள்ளிட்ட அறுசுவை உணவினை தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர்.வி. செல்வகுமார் அவர்கள் அன்னதானமாக வழங்கினார். தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர்.வி. செல்வகுமார் அவர்களது மருமகன் அசோக், மகள் தமிழ்ச்செல்வி ஆகியோரின் ஏற்பாட்டில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் வடை, பாயசம், இனிப்பு உள்ளடக்கிய சைவ உணவினை பொதுமக்களுக்கு விருந்தாக வழங்கி வருகிறார். தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர்.வி. செல்வகுமார் அவர்கள் தனது பிறந்தநாளின் பொழுதும் தனது குடும்பத்தினரின் பிறந்தநாள் மற்றும் இல்லத்தின் அனைத்து சுப நிகழ்ச்சிகளின் பொழுதும் புரட்சி தலைவி தங்கத்தரகை அம்மா அவர்களால் கொண்டுவரப்பட்ட திருக்கோவில்களில் அன்னதானம் வழங்கும் திட்டத்தின் கீழ் பக்தர்களுக்கும் மற்ற முதியோர் இல்லங்கள், ஆதரவற்றோர் இல்லங்களில் வசிக்கக்கூடிய ஆதரவற்ற குழந்தைகள், முதியோர்கள் மற்றும் பெண்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். அதன் ஒரு பகுதியாக ஏப்ரல் மாதம் 17ஆம் சித்திரை மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு சென்னை சேப்பாக்கத்தில் அமைந்துள்ள திருவேட்டீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வருகை தந்திருந்த பக்தர்களுக்கு மதிய உணவினை அன்னதானமாக வழங்கினார். வசதி படைத்தோரும் நல்ல உள்ளம் படைத்தோரும் தங்களின் இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் பிறந்தநாள் நிகழ்ச்சிகளின் பொழுது ஆதரவற்ற குழந்தைகள், பெண்கள் மற்றும் முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பினருக்கும் தங்களால் இயன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்.